ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, விஜயை கலாய்ச்ச பத்திரிகையாளர் பற்றின ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். புதுதாக சேனலுக்கு வந்ததுங்க தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனையும் கடைசியில் தட்டி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணுறதும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. பட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன், லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், விஜய் இப்பொழுது சூப்பர் ஸ்டாரா என்ற கேள்விக்கு வந்து விட்டார். ஸோ அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றது விஜய் தான்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் என்னதான் அரசியலுக்கு போயிருந்தாலும் அவரை எப்படியாவது படம் நடிக்க வைக்கணும்ன்றத நிறைய பேருக்கு ஆவலாம் இருக்கு. அவருடைய படங்கள் விமர்சன ரீதியான பின்னடைவை சந்திச்சாலும் வசூல் ரீதியாக பட்டையை கலப்புகின்றன. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் கடைசியா நடிச்ச லியோ, வாரிசு, பீஸ்ட் ஆகிய 3 திரைப்படங்களும் 100 கோடி ரூபாய் வசூலை அசால்ட்டாக தட்டி தூக்கின. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த படம் கிட்டத்தட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் இது அஜித் ரசிகர்களாலும் சரிதான், சில பல நியூட்ரல் ரசிகர்களாலும் அப்படி கூறப்பட்டாலும், பட் கடைசியில அது வசூல் ரீதியா நல்ல படங்களை எடுத்தது. சோ தற்போது கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்ததாக யார் இயக்கத்தில் நடிக்க போறார் என்பது $1 மில்லியன் கொஸ்டின் ஆக இருந்தது. இந்த சூழலில் விஜய் பற்றி பத்திரிகையாளர் பிஸ்மி பேசியிருக்கும் விஷயங்கள் ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சோ பிஸ்மி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த கார் டிரைவர் தான் இவர். அதாவது என்ன சொல்றது, இன்டர்வியூஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பட் ஆனா சில விடயங்கள் அவர் என்ன சொல்றது, கண்ட்ரவர்சிக்காக சொன்னாலும் சில விடயங்கள் மக்களை பார்க்க தூண்டுது. கோலிவுட்டின் பாக்ஸ் ஆபீஸ் ராஜாவாக வளர்ந்து கொண்டிருப்பார் நம்ம விஜய். படத்தின் ஷூட்டிங்கில் நடந்து கொண்டிருக்கும் போதே அவரது படம் அவர் நடிச்சு கொண்டிருக்கும் போதே பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்படுவதாக கூறப்படுது. அவர் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் கூட விமர்சன ரீதியாக அடி வாங்கியது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் உலகம் முழுவதும் 600 கோடிகளை தாண்டி வசூல் செய்து விட்டதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அதை அறிவிச்சது. அதே போல்தான் லியோவுக்கு முன்னதாக வந்த வாரிசும், பீஸ்ட் போன்ற திரைப்படங்களும் அதே மாதிரியான ஒரு நிலைதான். பட் இதுல கன் மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தது. சோ விஜய் லியோ படத்தில் நடிச்சு கொண்டிருக்கும் போதே வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிக்க கமிட்டானாரு. படத்துக்கு கோட் என்று பெயர் வைக்கப்பட்டது. இதில் விஜயுடன் பிரசாந்த் பிரபுதேவா, மைக் மோகன், ஜெயராம், பிரேம்ஜி, வைப், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த படத்துல தெரியுற இவ்வளவு பேரும் நாங்கள் ஒவ்வொன்றோட காட்டுறேன், அவ்வளவு பேரும் நடிக்கிறதா வெளியிருந்தது. ஸோ அவங்களோட இந்த புகைப்படம், அதாவது நான் இப்ப காட்டுற அந்த பூஜை போட்ட புகைப்படம் எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங்கா இருந்தது. ஸோ படத்தின் ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பா நடந்து கொண்டு வருது. இப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதாக தெரிவிக்கப்படுது. கடந்த வாரம் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் கலவையான விமர்சனத்தை பெற்றது. பட் ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் நல்ல இடத்துக்கு மில்லியன் வியூஸா பெற்று தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் இதற்கிடையே விஜய் கூடிய விரைவில் அரசியல் வருவார் என்ற பலரும் எதிர்பார்த்த காலம் இருந்தது. பட் ஆனா நீண்ட காலமாக அதை சொல்லிட்டு இருந்தார். ஆனா அதை உண்மையாக்கும் விதமாக விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பிச்சாரு. கடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் அவர் 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதாக அந்த கட்சி நிச்சயமாக எங்கள் தளபதியை கோட்டைக்கு அனுப்புவோம் என்று விஜய் சூருழைத்து வருகின்றனர். சோ விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம அஜித் ரசிகர்களும் சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதாக சென்னையிலிருந்து வரும் நியூஸ் நிறுவனங்கள் அதை பத்தி சொல்றாங்க. சோ நீங்க அஜித் ரசிகர் அல்லது விஜய் ரசிகரா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, யாரு அடுத்த முறை 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்ன்றதை நீங்க சொல்லுங்க. சோ நியூட்ரல் ரசிகர்களும் திமுக, அதிமுக தொண்டர்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யாரு அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவார். சோ கடைசி படம் முழுக்க அரசியலில் ஈடுபட விரும்புவதால இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடிப்பேன் என்று விஜய் அறிவிச்சிருந்தார். எனவே அவரது ரசிகர்கள் சிறிய வருத்தம் ஏற்பட்டிருந்தது. விஜயின் கடைசி படமான தளபதி 69 உருவாகிறது. அதனை வெற்றிமாறன் இயக்குவார். தகவல் அதிகம் பரவின. ஆனால் இப்போதோ வினோத் தான், வினோத், நம்ம அஜித்தை வச்சு இயக்கின வினோத் தான் இந்த படத்தை இயக்குவார் என்றும் அப்படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. சோ இதுதான் இவ்வளவு நேரம் ஒரு இது. இனிதான் முக்கியமான ஒரு விடயத்துக்கு வரப்போறோம். அதாவது பிஸ்மி பத்தி பேச போறோம். இந்நிலையில் பத்திரிகையாளர் பிஸ்மி விஜய் குறித்து பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்குது. அவர் அளித்த சமீபத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, ஒருமுறை SA சந்திரன் என்னை அழைத்து எனது மகன் ரொம்ப கூச்சப்படுகிறாரு, அதை எப்படியாவது போக்க வேண்டும்
வேண்டும் என்று சொன்னாரு. நான் உடனே நாளை விஜயை பேட்டி எடுக்க வருகிறேன் என்று கூறி விஜயின் ஆபீஸுக்கு சென்றதா அவர் பேட்டியில சொல்றாரு. அந்த பேட்டியில் நான் பிஸ்மியிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டேன். அதற்கு அவர் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து விதிப்பிலிங்கி போனார். அதை வைத்து விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக நக்கல் அடிச்சேன் என்று அவர் என்ன சொல்றாரு, அவரோட பேட்டியில அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. விஜய் எதுவுமே சொல்லாமல் சிரித்துக் கொண்டிருந்தார். அன்றிலிருந்து நான் பேட்டி எடுக்க சென்றால் விஜய்க்கு கொஞ்சம் நடுக்கமாகவே இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்காரு. சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதான் அவர் சொன்ன பேட்டி. சோ பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ரொம்ப கூச்சமானவர். நான் பேட்டி எடுக்க நிறைய கேள்விகள் கேட்கும் போது அவர் பதறிட்டார். இனி எப்பயுமே நான் ஏதாவது சொல்ல வந்தா பதறுவார் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த வீடியோத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பிஸ்மியோட கருத்துக்கள் வீடியோ பாக்குறீங்களா நீங்க எல்லாரும்? சோ நம்ம தளபதிக்கு இப்படி சொல்லியிருக்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் நீங்க தளபதி அடுத்த படத்தை பார்த்து அடுத்த பாட்டுகள் எல்லாம் எப்படி ஹிட் ஆகும்னு தெரியாது. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யுவன் சங்கர் ராஜாவே வச்சிருந்தா பரவாயில்லையா, இல்லாட்டி அனைவருக்கு கொடுத்திருக்கிறது இன்னும் நல்லமான நீங்க என்ன சொல்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது மட்டும் இல்ல, இப்படியான நல்ல நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணி விடுங்க. சோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான see you another video. நன்றி மக்களே.